Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு தேர்வுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்க்கலாம். இயல் 1 அமுத ஊற்று மனப்பாட பாடல் எக்காரணத்தை கொண்டு ஒரு பிழை கூட வரக்கூடாது. மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அந்த பாடலோட பேர் எந்த வரியிலேருந்து எந்த வரி வரைக்கும் கேட்குறாங்களோ அதோட எழுதின பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஸோ இது எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, இயற்றியவர் உட்பட அதில் இருக்கக்கூடிய இந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸும் மனப்பாட பாடல் இங்கிலீஷில் எப்படி மெமரி போயம் அந்த மாதிரி தமிழில் இதில் மார்க் மிஸ் பண்ணக்கூடாது. பக்கம் 5 பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் கொடுத்து கேட்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, அதனால் அதை பார்த்துக்க சொல்லியிருக்கேன். ஒரு இயல்லையும் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இது எவ்வகை தொழிற்பெயர் அப்படின்னு கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா. இந்த கற்பவை கற்றப்பின் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பக்கம் 16 குருவினால பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின், ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டண்ட்டு. அதில் 1 and 5 1 2 5 வந்து ரிப்பீட்டட் கொஷின். சிறுவினா பொறுத்த வரைக்கும் இந்த 3 கொஷினுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது 3வே நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. நெடுவினால ஃபர்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின் இது எல்லாமே 8 மார்க்கில் கேட்கக்கூடியது. செகண்ட் கொஷின் வந்து 4 மார்க்கில் கேட்குறாங்க. நயம் பாராட்டுக. பக்கம் 17 இந்த மொழிபெயர்ப்பு இது கம்பல்சரி. ஏன்னா இப்போ வந்து நம்ம எழுத போகிறது காலாண்டு தேர்வு 100 மார்க்ஸ்க்கானது. இப்போது நம்ம 50 மார்க்ஸ் நம்ம மிட்டம் எழுதணும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் இதில் மேக்ஸிமம் இதில் வந்து ஜாஸ்தி டீப்பாக கேட்க மாட்டாங்க. பட் இது 100 மார்க்ஸ்ன்னும் போது மோரோவர் எல்லாமே கவர் பண்ணுவாங்க. இந்த மொழிபெயர்ப்பு பார்த்துக்கோங்க, கம்பல்சரி இருக்குது. அடுத்து இந்த கூட்டப்பெயர்கள் அது பார்த்துக்கோங்க. பக்கம் 18 வினைமுற்று வினையாளனின் பேராக இது வந்து 2 மார்க்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்த பார்ட்டும் பார்த்துக்கோங்க. கட்டுரை எழுதுகளை சான்றோர் வளர்த்த தமிழ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 8 மார்க்ஸில் கேட்குறாங்க. நயம் பாராட்டுக ஜென்ரலாக கொடுத்தா நீங்கள் எப்படி எழுதுறதுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து புதிய சொற்களை உருவாக்குக, எண்ணு பெயர் இதிலேருந்து அட்லீஸ்ட் 1 மார்க்காவது வரும். நெக்ஸ்ட்டு காட்சியை கண்டு கவினுரை எழுதுக வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு எத்தனை இயல் இருக்கோ அத்தனை இயலில் இருக்கக்கூடிய காட்சியை கண்டு கவினுரை எழுதுக வந்து தருவா பார்த்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு அதுக்கான தலைப்பும் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நமக்கு 4 இயல் இல்லையா அது. அடுத்து நமக்கு வந்து இந்த விண்ணப்ப பதிவு 2 இவங்க புக்லேயே கொடுத்துருக்காங்க. இது நியூ போர்ஷன்ஸ் நியூ சிலபஸில் ஆட் ஆகிருக்கு இல்லையா, லாஸ்ட் இயரே இருந்தது. ஸோ அந்த சிலபஸில் இருக்கிறதுனால நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது கேட்டால் நம்மளோட சொந்த கருத்தை வச்சு எழுதுகிற மாதிரியாவது நீங்கள் எப்படி எப்படி எழுதணும் அந்த ஃபார்மேட்டை பார்த்துக்கோங்க. என்ன நம்ம கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இயல் 2 உயிரின் ஓசை. இந்த இயல் 2 பார்த்தீங்கன்னா பக்கம் 29 இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் இருக்கு இல்லையா, அதை நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. இதுலேயும் மனப்பாட பாடல் இயற்றியவர் இது எல்லாமே வந்து தரவாக பார்த்துக்கோங்க. பக்கம் 37 ஃபர்ஸ்ட் கொஷின் குருவினா ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். பக்கம் 38 பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. 4 and 5 ரிப்பீட்டடாக 2-3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. சிறுவினா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின் இது ரெண்டுமே ரிப்பீட்டட் கொஷின். நெடுவினால இந்த காற்று மாசுபாட்டை இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து பிரம்மம் கதை வந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. பக்கம் 39 ஒரு தொடர் அமைக்க இருக்கு இல்லையா, இரு சொற்களை பயன்படுத்தி அது இம்பார்ட்டன்ட். மொழிபெயர்க்க நமக்கு கம்பல்சரி மொழிபெயர்க்க கேட்பாங்க, பட் எது கேட்பாங்கன்றதை நம்மளால் சொல்ல முடியாது. வாழ்த்து மடல் மரம் இயற்கையின் வரம். ஸோ நம்ம சான்றோர் வளர்த்த தமிழ் மாதிரி இதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து பக்கம் 41 சொல்லை கண்டுபிடித்து புதிரை விடுவிக்க இது இம்பார்ட்டன்ட். காட்சியை கண்டு கவினுரை எழுதுக வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இந்த நிற்கதற்கு தக புயலின் போது இதோட அந்த 5 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கோங்க கேட்டால் எழுதுகிற மாதிரி. அடுத்து கம்பல்சரி படிப்போம் பயன்படுத்துவோம். படிவத்தை நிரப்புதல் ஆல்ரெடி நமக்கு படிவம் கொடுத்துருவாங்க, அதை நிரப்பணும், நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கடுத்து கிராம நூலக வசதி வேண்டி பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்களுக்கு கடிதம் வரைக இது 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது இயல் 3 கூட்டாஞ்சோறு. இதில் இந்த இயலில் நம்ம இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் பக்கம் 50 இருக்குது பாருங்கள். சொல்லும் பொருளும் மீன் இதில் இருக்குது பாருங்கள். பகுபத உறுப்பிலக்கணம் இலக்கண குறிப்பு 51 இருக்குது. காசிகாண்டமோடது அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வட்டார வழக்கு சொற்கள் இது 1 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புக் இன்டெக்ஸ்ட்டை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பக்கம் 62 பார்த்தீங்கன்னா குருவினால் ஃபர்ஸ்ட் கொஷின் விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. சிறுவினா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷின் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, தேர்ட் கொஷின் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, ஃபோர்த் கொஷின் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெடுவினா பார்த்தீங்கன்னா இந்த 3 கொஷினுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 5 டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க இந்த 3 கொஷினுமே நெடுவினால.
அடுத்து மொழிபெயர்க்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இதை மனப்பாடம் பண்ணலனாலும் இதுக்கான மீனிங் என்ன அப்படின்றத நீங்கள் தரோவாக பார்த்தீங்கனாலே ஈஸியாக எழுதிடலாம். சரிங்களா? அந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங் தெரிஞ்சாலே நீங்கள் சொந்த நடையில் எழுதிடலாம். பழமொழிகளை நிறைவு செய்க. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பக்கம் 64 இந்த கடிதம் எழுதுக. உணவு விடுதியொன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுகளுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதுக. இந்த கடிதம் எழுதுக இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக இருக்கு இல்லையா? இந்த 2 பார்ட்டுமே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. நான் சொல்லியிருக்கேன் 4 இயலில் இருக்கக்கூடிய இதெல்லாம் கம்பல்சரி பார்ட். எதுனா படிப்போம் பயன்படுத்துவோம், காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம். நான் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணோம் மேம், ஸ்லோ லேர்னர்லாம் கேட்பீங்க இல்லையா? நான் எதெல்லாம் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடாது. மனப்பாட பாடல், காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, அடுத்து படிப்போம் பயன்படுத்துவோம், இந்த மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடல வரக்கூடிய அந்த பாட்டு ஃபுல்லாகவே தரவாக பார்த்துக்கிட்டிங்கனாலே ஈஸியாக எழுதிடலாம். படிப்போம் பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட்டு திருக்குறளில் இந்த இம்பார்ட்டன்ட் குறள் எல்லாமே பார்த்துக்கோங்க. இதில் வந்து உவமை அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி இருக்கு இல்லையா? இதை தரவாக பார்த்துக்கோங்க. பக்கம் 70 பார்த்தீங்கன்னா 2nd கொஷின், 3rd கொஷின், 4th கொஷின், இந்த 3 கொஷின் பார்த்துக்கோங்க. சிறுவினா பொறுத்த வரைக்கும் 1st 2nd இது 2மே இம்பார்ட்டன்ட் கொஷின். இயல் 4 மணற்கேணி. ஸோ இந்த மணற்கேணி இதில் வந்து பக்கம் தமிழை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பிழை இல்லாமல் எழுத பழகிக்கோங்க. 79 இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் இருக்குது இல்லையா? அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கொஷின் பேப்பரும் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி ஒரு 5-6 கொஷின் பேப்பராவது மினிமம் கேதர் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். பக்கம் 87 குருவினால் ஃபஸ்ட் கொஷின் 1, 2, 3, 5 இம்பார்ட்டண்ட். அதில் 2nd கொஷின் ஒன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. 1, 3, 5 வெரி 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 இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பக்கம் 88 பார்த்தீங்கன்னா சிறுவினால் ஃபஸ்ட் கொஷின், 2nd கொஷின் இது 2மே 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து 5th கொஷின் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. நெடுவினா பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட் கொஷின் செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக இருக்குல்ல, இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3rd ஒன், இந்த 3rd கொஷினும் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் கம்பல்சரி பார்ட் என்ன? மொழிபெயர்ப்பு. அடுத்து அட்டவணையில் விடுபட்டதை எழுதுக. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்குறான். எடுத்து எழுவாயை செழுமை செய்க இருக்கு இல்லையா? இது இம்பார்ட்டண்ட்டாக. பக்கம் 90 பார்த்தீங்கன்னா குறிப்புகளை பயன்படுத்தி மதிப்புரை எழுதுக. எப்படி படிவம் நிரப்புதல், அது அப்புறம் கடிதம், அந்த மாதிரி மதிப்புரை எழுதுக. இது நூலக உறுப்பினர் படிவம் இருக்கு இல்லையா? இது படிவம் நிரப்புதல். அதுக்கு அடுத்தது பக்கம் 91 பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர்களின் பொருளை புரிந்து கொண்டு தொடர்களை முழுமை செய்க இருக்கு இல்லையா? இந்த பேராகிராஃப். நெக்ஸ்ட்டு காட்சியை கண்டு கவிதையாக்குக இருக்கு இல்லையா? இது 4வது இயலில் இருக்கக்கூடியது. அதை தரவாக பார்த்துக்கோங்க. அடுத்து படிப்போம் பயன்படுத்துவோம். நிற்கதற்கு தகவல பள்ளியில் நான், வீட்டில் நான், அந்த 5 பொறுப்புகளை எழுத சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு 5 மார்க்லேயே கேட்பாங்க. அதனால் இதை கம்பல்சரி மிஸ் பண்ணாதீங்க. நிற்கதற்கு தகவல். ஸோ இது பாருங்கள், மனப்பாட பாடல் கம்பல்சரி. அடுத்து படிவம் நிரப்புதல். அடுத்து மொழிபெயர்க்க கம்பல்சரி வரும். காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. படிப்போம் பயன்படுத்துவோம். கடிதம் எல்லாம் தரவாக பார்த்துக்கோங்க. இந்த மொழியை ஆல்பமில் இருக்கக்கூடிய புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் எல்லாமே தரவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு குருவினா, செருவினா, நெடுவினா, இந்த மாதிரி இதெல்லாம் கம்பல்சரி வரக்கூடியது. அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப் இது மாதிரி பார்த்துட்டே வந்தீங்கன்னா அழகாக ஒன்றுன்னா நமக்கு ஓகே இது படித்தோன்னா நமக்கு 3 மார்க்ஸ் ரெடி, இதுக்கு வந்து 5 மார்க்ஸ், அந்த மாதிரி நீங்கள் மார்க்ஸ் வைஸ் அழகாக முடிச்சுட்டே வரீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிச்சுட்டே வாங்க. ஃபஸ்ட்டு எதெல்லாம் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம், கம்பல்சரி வரும், அதுவும் ஈஸியாக நம்ம ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற பார்ட்டை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அதில் எக்காரணத்தை கொண்டு நமக்கு எக்ஸாம்லேயும் மார்க் மிஸ் ஆகக்கூடாது. அந்தளவுக்கு நீங்கள் தரவாக படிக்கணும். ஃபைனலாக வந்து குருவினா, சிறுவினா, நெடுவினாலாம் பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.